ஹால். உடனே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் ஒன்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து வரும். மென்மையான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்ன்ற வேர்டு வந்து வருது. பிடிக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அப்படின்ற வேர்டு வந்து வரும். ஹி கேம் அட் ஒன்ஸ். அவன் உடனே வந்துட்டான். ஹி கேம்னா வந்துட்டான், அட் ஒன்ஸ்னா வந்து உடனே. ஷி ஆஸ் எ சாஃப்ட் வாய்ஸ். அவளுக்கு வந்து மென்மையான குரல். ஷி ஆஸ்னா வந்து அவ பெற்று இருக்கா. சாஃப்ட் வாய்ஸ்னா வந்து மென்மையான குரல். ஹி லைக்ஸ் காஃபி. அவருக்கு வந்து காஃபி பிடிக்கும். ஹி லைக்ஸ்னா வந்து அவருக்கு பிடிக்கும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். மேற்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்ன்ற வேர்டு வந்து வருது. சுத்தம் செய் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீன் அப்படின்ற வேர்டு வந்து வரும். அவனை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிம்ன்ற வேர்டு வந்து வருது. த பால்கனி ஃபேசஸ் வெஸ்ட். பால்கனி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து இருக்கு. இந்த பால்கனி ஃபேசஸ்னா வந்து பால்கனி வந்து பார்த்து இருக்கு, அந்த திசையை வந்து நோக்கி இருக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. வெஸ்ட்னா வந்து மேற்கு திசை. ஷி மேட் இம் கிளீன் இட். அவனை வந்து சுத்தம் செய்ய வச்சா. ஷி மேட் இம் கிளீன் இட். ஐ வில் ஹாவ் டு டெல் ஹிம். நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். ஐனா வந்து நான், வில் ஹாவ் டு டெல்னா வந்து சொல்ல வேண்டி இருக்கும், ஹிம்னா வந்து அவன்கிட்ட. வீணாக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்ன்ற வேர்டு வந்து வருது. உட்கார் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டுன்ற வேர்டு வந்து வரும். பாதுகாப்பான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்ன்ற வேர்டு வந்து வருது. ஹி வேஸ்டட் இஸ் டைம். அவன் வந்து அவனோட நேரத்தை வந்து வீணடிச்சான். ஹி வேஸ்டட்னா வந்து அவன் வீணடிச்சான். இஸ் டைம்னா வந்து அவனுடைய நேரத்தை. டோன்ட் சிட் ஆன் தட் சேர். அந்த நாற்காலியில உட்காராத. டோன்ட் சிட்னா வந்து உட்காராத. ஆன் தட் சேர்னா வந்து அந்த நாற்காலியில. இட் மைட் நாட் பி சேஃப். இட் மைட் நாட் பி சேஃப். அது பாதுகாப்பானதாக இல்லாமல் இருக்கலாம். இட் மைட் நாட் பீனா வந்து அது இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. சேஃப்னா வந்து பாதுகாப்பானதாக. நியாயமான இதுக்கு உங்களுக்கு ஃபேர் அப்படின்ற வேர்டு வந்து வருது. தெரியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ அப்படின்ற வேர்டு வந்து வரும். சில இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் அப்படின்ற வேர்டு வந்து வரும். திஸ் இஸ் நாட் ஃபேர். இது நியாயம் இல்லை. திஸ் இஸ் நாட் ஃபேர். தே நோ ஹிம் வெரி வெல். அவங்களுக்கு அவன் நல்லா தெரியும். தே நோனா வந்து அவங்களுக்கு தெரியும். ஹிம்னா வந்து அவனை, வெரி வெல்னா வந்து நன்றாக. வி நீட் சம் பொட்டேட்டோஸ். எங்களுக்கு சில உருளைக்கிழங்குகள் தேவை. வி நீட்னா வந்து எங்களுக்கு தேவை. சம் பொட்டேட்டோஸ்னா வந்து சில உருளைக்கிழங்குகள். உண்மை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூத் அப்படின்ற வேர்டு வந்து வருது. தவிர இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் அப்படின்ற வேர்டு வந்து வரும். கேள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிசன் அப்படின்ற வேர்டு வந்து வருது. ஹி டின்ட் டெல் த ட்ரூத். அவன் வந்து உண்மையை சொல்லலை. ஹி டின்ட் டெல்னா வந்து அவன் சொல்லலை. ட்ரூத்னா வந்து உண்மையை. வி காண்ட் அவாய்ட் இட். அதை எங்களால் தவிர்க்க முடியாது. வி காண்ட் அவாய்ட்னா வந்து எங்களால் தவிர்க்க முடியாது. இட்னா வந்து அதை. ஐ எம் லிசனிங் டு த ரேடியோ. நான் வந்து வானொலியை கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் லிசனிங்னா வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ரேடியோனா வந்து வானொலி. ஆசிரியர் டீச்சர் அப்படின்ற வேர்டு வந்து வருது. மெதுவாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோலின்ற வேர்டு வந்து வரும். கைத்தட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாப்ன்ற வேர்டு வந்து வருது. மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். என்னோட அப்பா வந்து ஒரு ஆசிரியர். மை ஃபாதர்னா என்னோட அப்பா, டீச்சர்னா வந்து ஆசிரியர். ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. மெதுவாகவும் தெளிவாகவும் பேசு. ஸ்பீக்னா வந்து பேசு. ஸ்லோலினா மெதுவாக, கிளியர்லி தெளிவாக. த ஆடியன்ஸ் கிளாப்டு. பார்வையாளர்கள் கைத்தட்டினர். ஆடியன்ஸ்னா வந்து பார்வையாளர்கள், கிளாப்டுனா வந்து கைத்தட்டினர். உணவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அப்படின்ற வேர்டு வந்து வருது. மலிவான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்புன்ற வேர்டு வந்து வரும். நல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் அப்படின்ற வேர்டு வந்து வரும். த ஃபுட் வாஸ் நாட் குட். சாப்பாடு வந்து சரியில்லை. ஃபுட்னா வந்து உணவு, சாப்பாடு அப்படின்னு அர்த்தம் தருது. வாஸ் நாட் குட்னா வந்து சரியில்லை, நல்லா இல்லை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இட் வாஸ் சீப். அது வந்து மலிவா இருந்தது. இட் வாஸ்னா வந்து அது இருந்தது. சீப்னா வந்து மலிவாக. இஸ் எ குட் டென்னிஸ் பிளேயர். அவர் வந்து ஒரு நல்ல டென்னிஸ் வீரர். ஹீஸ்னா வந்து அவர் இருக்காரு. குட் டென்னிஸ் பிளேயர்னா வந்து நல்ல டென்னிஸ் வீரராக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. மர இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கெட் அப்படின்ற வேர்டு வந்து வரும். விலை உயர்ந்ததாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற வேர்டு வந்து வருது. ஆச்சரியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்ற வேர்டு வந்து வரும். ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட். நான் அதை மறக்கவே மாட்டேன். ஐனா வந்து நான், வில் நெவர் ஃபர்கெட் நான் வந்து மறக்கவே மாட்டேன். இட்னா வந்து அதை. இட் வாஸ் நாட் எக்ஸ்பென்சிவ்.
அது வந்து விலை உயர்ந்ததாக இல்லை. வாஸ் நாட் எக்ஸ்பென்சிவ்னா வந்து விலை உயர்ந்ததா இல்ல. இட் டசன்ட் சர்ப்ரைஸ் மீ. அது என்ன ஆச்சரியப்படுத்தல. டசன்ட் சர்ப்ரைஸ் வந்து ஆச்சரியப்படுத்தல. மீனா வந்து என்னை. உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அப்படின்ற வேர்டு வந்து வருது. உடை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் இது வந்து உடை அது வந்து உடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு பிரேக்ன்ற வேர்டு வந்து வரும். வேகமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்ன்ற வேர்டு வந்து வரும். யூ ஷுட் எக்ஸசைஸ். நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யணும். ஷுட் எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு அர்த்தம் தருது. இட் டசன்ட் பிரேக் ஈஸிலி. அது வந்து எளிதில் உடையாது. டசன்ட் பிரேக்னா வந்து உடையாது. ஈஸிலி எளிதாக. ஐ காண்ட் வாக் ஃபாஸ்ட். என்னால வேகமா நடக்க முடியாது. ஐ காண்ட் வாக்னா வந்து என்னால நடக்க முடியாது. ஃபாஸ்ட்னா வந்து வேகமாக. அங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் அப்படின்ற வேர்டு வந்து வருது. எப்பவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் அப்படின்ற வேர்டு வந்து வரும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் அப்படின்ற வேர்டு வந்து வருது. ஹி மஸ்ட் பி தேர். அவன் அங்கதான் இருக்கணும். ஹி மஸ்ட் பினா வந்து அவன் இருக்கணும். தேர்னா வந்து அங்கே. ஷி ஆல்வேஸ் சிட்ஸ் இன் தட் சேர். அவ எப்பவுமே அந்த நாற்காலியில உட்கார்றா. ஷி ஆல்வேஸ் சிட்ஸ்னா வந்து அவ எப்பவுமே உட்கார்றா. இந்த சேர்னா வந்து அந்த நாற்காலியில். திஸ் டீ இஸ் டூ பிட்டர். இந்த தேநீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பா இருக்கு. திஸ் டீனா வந்து இந்த தேநீர் இஸ் டூ பிட்டர்னா வந்து ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்ன்ற வேர்டு வந்து வருது. பல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனி அப்படின்ற வேர்டு வந்து வரும். நடந்தோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்டு அப்படின்ற வேர்டு வந்து வரும். வாட் டிட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவுக்கு என்ன சாப்பிட்ட. வாட் டிட் யூ ஈட்னா வந்து நீ என்ன சாப்பிட்ட. ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து காலை உணவுக்கு. ஷி வாஸ் சூசன் ஃப்ரம் அமங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். பல மாணவர்களில் இருந்து அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஷி வாஸ் சூசன்னா வந்து அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஃப்ரம் அமங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து பல மாணவர்களில் இருந்து. வி வாக்டு மோர் குயிக்லி தேன் யூஷுவல். நாங்க வழக்கத்தை விட வேகமா நடந்தோம். வி வாக்குட்னா நாங்க நடந்தோம். மோர் குயிக்லி தேன் யூஷுவல்னா வந்து வழக்கத்தை விட வேகமாக. கரைக்கவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசால்வ் அப்படின்ற வேர்டு வந்து வரும். கசிவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ்ன்ற வேர்டு வந்து வரும். வை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப் அப்படின்ற வேர்டு வந்து வருது. டிசால்வ் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் இன் வார்ம் வாட்டர். 2 ஸ்பூன் பொடியை வந்து பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான நீர்ல இருந்து கரைங்க. டிசால்வ்னா வந்து கரையுங்க. பவுடர்னா வந்து பொடி. இன் வார்ம் வாட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான நீர்ல. லாட் ஆஃப் வாட்டர் இஸ் வேஸ்டட் த்ரூ லீக்கேஜ். கசிவு மூலமா பார்த்தீங்கன்னா அதிக அளவு தண்ணி வந்து வீணாகுது. லாட் ஆஃப் வாட்டர்னா வந்து நிறைய தண்ணி. இஸ் வேஸ்டர்னா வந்து வீணாகுது. த்ரூ லீக்கேஜ்னா வந்து கசிவு மூலமாக. கீப் யுவர் பாஸ்போர்ட் இன் எ சேஃப் பிளேஸ். உங்க பாஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துல வந்து வைங்க. கீப் யுவர் பாஸ்போர்ட் இன் எ சேஃப் பிளேஸ். இன் எ சேஃப் பிளேஸ்னா வந்து பாதுகாப்பான இடத்தில். பொருட்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து வரும். பெயர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அப்படின்ற வேர்டு வந்து வருது. நடந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஃபுட். நடந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லுக் பிளரி டு மீ. தொலைதூர பொருட்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மங்களா தெரியுது. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர பொருட்கள். லுக் பிளரி டு மீனா வந்து எனக்கு மங்களா தெரியுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ நீட் டு நோ யுவர் நேம். எனக்கு உங்க பேர் தெரியணும். ஐ நீட் டு நோனா வந்து எனக்கு தெரியணும். யுவர் நேம்னா வந்து உங்களுடைய பேரு. டு யூ கோ டு ஸ்கூல் ஆன் ஃபுட். பள்ளிக்கூடத்துக்கு நீ நடந்து போறியா. டு யூ கோனா வந்து நீ போறியா. ஆன் ஃபுட்னா வந்து நடந்து. செலவீடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து வரும். இன்னைக்கு காலையில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் மார்னிங் அப்படின்ற வேர்டு வந்து வருது. வதந்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமர் அப்படின்ற வேர்டு வந்து வரும். வை டு யூ ஸ்பெண்ட் சோ மச் டைம் வாட்சிங் டிவி. ஏன் டிவி பார்க்கறதுல அதிக நேரம் நீ செலவிடுற. வை டு யூ ஸ்பெண்ட்னா வந்து நீ ஏன் செலவிடுற. சோ மச் டைம் வாட்சிங் டிவினா வந்து நிறைய நேரத்தை டிவி பார்த்து கொண்டு. ஐ காட் அப் அட் 6:30 திஸ் மார்னிங். இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு எழுந்தேன். ஐ காட் அப்னா நான் எழுந்தேன். அட் 6:30 திஸ் மார்னிங் நான் வந்து இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. ஷி ட்ரை டு ப்ரிவென்ட் த ரூமர் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங். வதந்தி வந்து பரவாமல் தடுக்க முயன்றாள். ஷி ட்ரை டு ப்ரிவென்ட்னா வந்து அவ தடுக்க முயன்றாள். த ரூமர் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங்னா வந்து வதந்தி பரவாமல். அறிமுகம் செய் இன்ட்ரடியூஸ். போனேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து வருது. இருவரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் அப்படின்ற வேர்டு வந்து வரும். ஷீ இன்ட்ரடியூஸ்ட் ஹர் சிஸ்டர் டு ஹிம். அவ தன் சகோதரியை வந்து அவனுக்கு அறிமுகம் செய்தாள். ஷீ இன்ட்ரடியூஸ்னா வந்து அவ அறிமுகம் செஞ்சா.
ஹர் சிஸ்டர் டு ஹிம்னா வந்து அவனுக்கு அவளுடைய சகோதரியை. ஷி வென்ட் டு த மியூசியம் பை டாக்ஸி. அருங்காட்சியகத்துக்கு டாக்ஸில போனா. ஷி வென்ட்னா வந்து அவ போனா. டு த மியூசியம்னா வந்து அருங்காட்சியகத்துக்கு. போத் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் த டெஸ்ட். அந்த இரு மாணவர்களும் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். போத் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து அந்த இரு மாணவர்கள் பாஸ் த டெஸ்ட்னா வந்து தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். ஏற்கனவே இதுக்கு பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி அப்படின்ற வேர்டு வந்து வரும். எப்படி இதுக்கு பத்தி உங்களுக்கு ஹவ் அப்படின்ற வேர்டு வந்து வருது. விளையாடுவேன் அதுக்கு பத்தி உங்களுக்கு வில் பிளே அப்படின்ற வேர்டு வந்து வரும். த ரேஸ் had ஆல்ரெடி ஃபினிஷ்டு. போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. ரேஸ்னா வந்து போட்டி பந்தயம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. had ஆல்ரெடி ஃபினிஷ்ட்னா வந்து ஏற்கனவே முடிந்து விட்டது. ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? ஹவுனா வந்து எப்படி, டு யூ நோனா வந்து உனக்கு தெரியும். ஐ வில் பிளே டென்னிஸ் திஸ் ஆஃப்டர்நூன். நான் இன்னைக்கு மதியம் டென்னிஸ் விளையாடுவேன். ஐ வில் பிளே டென்னிஸ்னா வந்து நான் டென்னிஸ் விளையாடுவேன். திஸ் ஆஃப்டர்நூன்னா வந்து இன்னைக்கு மதியம். கருத்து இதுக்கு பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன் அப்படின்ற வேர்டு வந்து வரும். எல்லாம் இதுக்கு பத்தி உங்களுக்கு ஆல் அப்படின்ற வேர்டு வந்து வருது. எனக்கு இதுக்கு பத்தி உங்களுக்கு டு மீ அப்படின்ற வேர்டு வந்து வரும். இஸ் ஒப்பீனியன் வாஸ் நாட் அக்செப்டட். அவரது கருத்து ஏற்கப்படவில்லை. இஸ் ஒப்பீனியன்னா வந்து அவரது கருத்து, வாஸ் நாட் அக்செப்டட்னா வந்து ஏற்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. வி ஆல் வென்ட் டு த பார்ட்டி. நாங்க எல்லாரும் விருந்துக்கு போனோம். வி ஆல் வென்ட்னா வந்து நாங்க எல்லாரும் போனோம். டு த பார்ட்டினா வந்து விருந்துக்கு. வில் யூ எக்ஸ்பிளைன் த ரூல் டு மீ? எனக்கு விதியை விளக்குவாயா? வில் யூ எக்ஸ்பிளைன்னா வந்து எனக்கு விளக்குவாயா? த ரூல் டு மீனா வந்து எனக்கு விதியை. விலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்ன்ற வேர்டு வந்து வருது. இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் அப்படின்ற வேர்டு வந்து வரும். முகவரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அப்படின்ற வேர்டு வந்து வருது. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச்? இந்த வாட்சோட விலை என்ன? வாட் இஸ் த ப்ரைஸ் வந்து என்ன விலை அப்படின்னு அர்த்தம் தருது. ஆஃப் திஸ் வாட்ச்னா வந்து இந்த கைகடிகாரத்தின். மை பிரதர் இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். என் சகோதரன் இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். மை பிரதர்னா வந்து என்னுடைய சகோதரன். இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங்னா வந்து இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தருது. Do you know his address? அவனுடைய முகவரி உங்களுக்கு தெரியுமா? Do you know நான் வந்து உங்களுக்கு தெரியுமா? His addressனா வந்து அவனுடைய முகவரி. சிறிய இதுக்கு பத்தி உங்களுக்கு ஸ்மால் அப்படின்ற வேர்டு வந்து வருது. பார்த்து கொண்டால் இதுக்கு பத்தி உங்களுக்கு லுக்டு ஆஃப்டர்ன்ற வேர்டு வந்து வரும். கற்றுக்கொள்ள இதுக்கு பத்தி உங்களுக்கு டு லேர்ன் அப்படின்ற வேர்டு வந்து வரும். He was born in the small village. அவர் ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தாரு. He was born வந்து அவர் பிறந்தாரு. இந்த ஸ்மால் வில்லேஜ்னா வந்து சின்ன கிராமத்துல. She looked after her baby. அவளுடைய குழந்தைய வந்து பாத்துக்கிட்டா. She looked afterனா வந்து அவ பாத்துக்கிட்டா. her babyனா வந்து அவளுடைய குழந்தையை. I want to learn how to swim. எப்படி நீச்சல் அடிக்கணும்னு நான் கத்துக்கணும். I want to learnனா வந்து நான் கத்துக்கணும். how to swimனா வந்து எப்படி நீச்சல் அடிக்க வேண்டும் என்று. நாளை tomorrow. அழகான இதுக்கு பத்தி உங்களுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டு வந்து வருது. முழுசா இதுக்கு பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்லி அப்படின்ற வேர்டு வந்து வரும். See you tomorrow at the library. நாளைக்கு நூலகத்துல சந்திப்போம். See you tomorrowனா வந்து நாளைக்கு சந்திப்போம். at the libraryனா வந்து நூலகத்துல. She wore a beautiful dress. அவ அழகான உடைய வந்து அணிந்திருந்தா. She woreனா வந்து அவ அணிந்திருந்தா. beautiful dressனா வந்து அழகான உடை. She ignores him completely. அவள் அவனை முற்றிலும் புறக்கணித்தாள். கண்டுக்கல அப்படின்னு அர்த்தம் தரும் உங்களுக்கு. She ignoresனா வந்து அவ கண்டுக்கல. him completelyனா வந்து அவனை முழுவதுமாக. எங்க இதுக்கு பத்தி உங்களுக்கு வேர் அப்படின்ற வேர்டு வந்து வரும். கனமான இதுக்கு பத்தி உங்களுக்கு ஹெவின்ற வேர்டு வந்து வருது. புதிய இதுக்கு பத்தி உங்களுக்கு நியூன்ற வேர்டு வந்து வரும். வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? தபால் அலுவலகம் எங்க இருக்கு? வேர் இஸ்னா வந்து எங்க இருக்கு? போஸ்ட் ஆஃபீஸ்னா வந்து தபால் அலுவலகம். ட்ரை நாட் டு லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ். அதிக எடையை வந்து தூக்காமல் இருக்க வந்து முயற்சி செய்யுங்க. ட்ரைனா வந்து முயற்சி செய்யுங்க. நாட் டு லிஃப்ட்னா வந்து தூக்காமல் இருக்க. ஹெவி வெயிட்ஸ்னா வந்து அதிக எடைகளை. They bought a new car yesterday. அவங்க நேற்று புது கார் வாங்கினாங்க. தே பாட்னா வந்து அவங்க வாங்கினாங்க. எ நியூ கார்னா வந்து புதிய காரு. எஸ்டர்டேனா வந்து நேற்று. உனக்கு தெரியுமா? டு யூ நோ? அப்போ இதுக்கு பத்தி உங்களுக்கு தென் அப்படின்ற வேர்டு வந்து வரும். இருட்டு இதுக்கு பத்தி உங்களுக்கு டார்க்ன்ற வேர்டு வந்து வருது. டு யூ நோ ஹவு டு டிரைவ் அ கார்? காரை எப்படி ஓட்டணும்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோனா உனக்கு தெரியுமா? ஹவு டு டிரைவ் அ கார்னா வந்து காரை வந்து எப்படி ஓட்டுறதுன்னு. ஐ வாஸ் ஈட்டிங் டின்னர் தென். அப்போ வந்து நான் இரவு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஈட்டிங்னா வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். டின்னர் தென்னா வந்து இரவு உணவு அப்போ. டோன்ட் பி அஃப்ரைட் டு சே வாட் யூ திங்க்.
நீங்க நினைக்கிறத சொல்றதுக்கு பயப்பட வேணாம். டோன்ட் பி அஃப்ரைட்னா வந்து பயப்பட வேணாம். டு சே வாட் யூ திங்க்னா வந்து நீங்க நினைக்கிறத சொல்றதுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. உரையாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்வர்சேஷன் அப்படின்ற வேர்டு வந்து வரும். வார இறுதி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டுன்ற வேர்டு வந்து வருது. பத்தி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு அபவுட்ன்ற வேர்டு வந்து வரும். திஸ் கான்வர்சேஷன் இஸ் பீயிங் ரெக்கார்டட். இந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படுகிறது. திஸ் கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் இஸ் பீயிங் ரெக்கார்டட்னா வந்து பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ ஸ்பெண்ட் த வீக்கெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் வார இறுதி நாட்களை நண்பர்களோட கழிச்சேன். ஐ ஸ்பெண்ட் வந்து நான் கழித்தேன். த வீக்கெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து வார இறுதியை வந்து என்னுடைய நண்பர்களுடன். ஷீ ரெட் அபவுட் ஹிம் இன் த நியூஸ் பேப்பர். அவனை பத்தி நியூஸ் பேப்பர்ல படிச்சா. ஷீ ரெட்னா வந்து அவ படிச்சா. அபவுட் ஹிம்னா வந்து அவனை பத்தி இந்த நியூஸ் பேப்பர்னா வந்து செய்தித்தாள்ல. தவற விட்டுருக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே ஹாவ் மிஸ்டு அப்படின்ற வேர்டு வந்து வரும். விவாதிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு டிஸ்கஸ் அப்படின்ற வேர்டு வந்து வருது. எத்தனை மணி நேரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு மெனி ஹவர்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து வரும். ஹி மே ஹாவ் மிஸ்டு த ட்ரெயின். அவன் வந்து ரயிலை வந்து தவற விட்டுருக்கலாம். ஹி மே ஹாவ் மிஸ்டுனா வந்து அவன் தவற விட்டுருக்கலாம். ட்ரெயினை வந்து தொடர்வண்டி அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு டிஸ்கஸ் த மேட்டர் வித் ஹிம். இந்த விஷயத்தை அவருடன் விவாதிக்க வேண்டிய நேரம்னு இது நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு டிஸ்கஸ்னா வந்து விவாதிக்க வேண்டிய நேரமா நினைக்கிறேன். இந்த மேட்டர் வித் ஹிம்னா வந்து விஷயத்தை வந்து அவங்க கூட. மீண்டும் உங்களை ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.